அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஸோ நேற்று வந்து பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 25,771க்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் ஸோ மேபி இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கும், இல்லைனா அகைன் வந்து ஒரு செல்லிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நீ அந்த இடத்துக்கு மேலே வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஓப்பனிங் வந்து நடக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக ஓப்பனிங் வந்து இந்த 25,771க்கு கீழே தான் நடந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் வந்து எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு 165 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி 275 பாயிண்ட்ஸ், அப்புறம் சென்செக்ஸ் 485 பாயிண்ட்ஸ் நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேப்பர் ட்ரேடிங்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எம் பேட்டர்னும் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸும் ஒன்று தானான்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான். அதாவது குழப்பிக்காதீங்க. ஸோ எம் பேட்டர்னும் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸும் ஒன்று தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறங்கி இருக்கும். ஸோ இதுதான் எம் பேட்டர்னு சொல்லுவாங்க, டபுள் டாப்னு சொல்லுவாங்க. அதே டபுள் பாட்டம் சப்போர்ட் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து டபிள்யூ பேட்டர்ன், ஓகேங்களா. ஸோ இதோட நெக் லைன் ட்ரா பண்ணி ஸோ பிரேக் அவுட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் வந்து 25,490. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 25,600ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இது ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக பண்ணால் எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ஃபியூச்சர்ஸை செல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 25,500 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணால் ஸோ நமக்கு வந்து ஒரு 40 to 40,000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபியூச்சர்ஸை செல் பண்ணி நம்ம இந்த 25,500 செல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 lakhs ஆச்சு தேவைப்படும். ஒரு ரொம்ப கம்மியான ஒரு 20,000 30,000 வச்சு பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்விங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்ல அமௌண்ட் இருந்தால் தான் செல்லிங், அதாவது ஃபியூச்சர்ஸை செல் பண்ணி 25,000 சியும் செல் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணியிருந்தா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 25,500 கால் ஆப்ஷன் வந்து இப்போ எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 100ல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 25,500 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 100 rupeesல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த பக்கம் ஒரு 230 பாயிண்ட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 120 + 230, ஸோ 350 பாயிண்ட்ஸ் × 75, ஒரு 26,250 rupees வந்து நமக்கு வந்து பேப்பர் ட்ரேடிங்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது, இது வந்து நேற்றே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த செல்லிங் வந்து நான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு கீழே வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் பரவாயில்ல, இது வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, நல்லாவே வந்து ஒரு செல்லிங் ஸ்கோப் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து கண்டினியூஸாக இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் எல்லாம் ட்ரா பண்ணுறது. ஸோ பிரேக் அவுட் ட்ரா பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா செல் சைட் பிரேக் அவுட் ஆனால் செல்லிங் ஆகும், பை சைட் பிரேக் அவுட் ஆனால் பை ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான். ஸோ நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஹாலிடே டியூ டு குருநானக் ஜெயந்தினால. ஸோ நாளைக்கு வந்து ஹாலிடே. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மார்க்கெட் வந்து ஹாலிடே. எம்சிஎக்ஸ் வந்து மார்னிங் வந்து ஹாலிடே, ஈவினிங் செஷன் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து கண்டினியூஸாக இறங்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டா வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே அமெரிக்கா சைட்ல இருந்து வரல. அது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு நடந்ததெல்லாம் எதனால அப்படின்னா ஒரு எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸாக நான் சொன்ன டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்பைரி டேனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெட்டல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டிகல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னா, கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே ஸோ புட் ஆப்ஷன் பைங்கிறது நடந்திருக்கு. ஸோ க்ளோசிங்கில் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3153 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 997ங்கிறது பாசிட்டிவ், 2067ங்கிறது நெகட்டிவ், அன்சேஞ்சு வந்து 89. கிட்டத்தட்ட பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறதை விட ஒரு 2.5 times வந்து நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. இதில் 52 வீக் ஹை வந்து 74, 52 வீக் லோ வந்து 78 இருக்கு. கிட்டத்தட்ட ஸ்டேபிளாக இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்டேபிளாக தான் இருக்கு. அப்பர் சர்க்கிளில் 71, லோயர் சர்க்கிளில் 63 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல நிற்குது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஜோன்ல நிற்குது அப்படின்னு சொல்லலாம். நேற்று கூட கொஞ்சம் வந்து பரவாயில்ல, அதாவது பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு எக்ஸ்பைரியில் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி எல்லா என்ன சொல்றதுன்னா எல்லா செக்டார்லையும் பணம் வந்து வெளியே வந்திருக்கு. இதுல மெட்டல் செக்டார்லாம் நல்லாவே வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.41% வரைக்கும் ஸோ பணத்தை வந்து வெளியே வந்து எடுத்திருக்காங்க. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் நமக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் ஒரு 8.70% வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இன்னைக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்கனால ஒரு 8.70% வந்து க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ மற்றபடி M&M, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ்னால கொஞ்சம் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ மற்றபடி HDFC, ICICI பேங்க், ரிலையன்ஸ், மாருதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடு தான். டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைட்டன், பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC லைஃப், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். இதில் வந்து பாரதி ஏர்டெல் வந்து நேற்று ஈவினிங் தான் வந்து அவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப், அதையும் பேஸ் பண்ணி நல்லா வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் கிரிட், எட்டர்னல், TMPV, ONGC, பஜாஜ் ஆட்டோ, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் கெய்னர் ஸ்டாக்ஸே இந்த 5 தான். மொத்தம் இருக்கிற 50 ஸ்டாக்ஸ்ல ஒரு 7 ஸ்டாக்கோ 8 ஸ்டாக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல போயிருக்கு. ஸோ மற்ற எல்லா ஸ்டாக்ஸும் Nifty 50ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஓகே, நாளைக்கு வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்கு அப்படின்னா சன் ஃபார்மட்டிக்கல், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், அரபிந்தோ ஃபார்மா, ஸோ அரபிந்தோ ஃபார்மா, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அஸ்ட்ரா லிமிடெட், ப்ளூ ஸ்டார், டெலிவரி, ஹனிவெல் ஆட்டோமேஷன், ஸோ இந்த மாதிரி மெயின் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இதில் மெயினாக வந்து சன் ஃபார்மட்டிக்கல்ஸ் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். ஸோ மேபி லாஸ்ட் டைமே கொஞ்சம் ப்ராஃபிட்ல தான் இருந்தது. ஸோ இந்த தடவையும் ப்ராஃபிட்ல வந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து சன் ஃபார்மட்டிக்கல்ஸ்ல வந்து இருக்கு. ஓகே, இந்த நிஃப்டி வந்து கண்டினியூவேஷன் ஆகுமா? இப்போ வந்து ஆல்ரெடி 25,597ல க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நாம வச்சிருக்கிற டார்கெட் வந்து 25,490. ஒரு சின்ன கேப் டவுன் விழுந்தா கூட போதும், நமக்கு வந்து ஈஸியாக அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடும். ஸோ கேப் டவுன் விழுவதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா அதில் முக்கியமான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நாஸ்டாக் வந்து வேகமாக வந்து இறங்கிட்டு இருக்கு. அதாவது US மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து இறங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மார்னிங் 26,100லேருந்து 25,700, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் USD INRல ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ காலையில் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் கூட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பை தான். ஸோ இது 88.87ல நாளைக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அகைன் வந்து நிஃப்டியும் கொஞ்சம் கீழே இறங்கி தான் நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஓப்பனிங் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியோட நெக்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிஃப்டியோட நெக்லைன் வந்து 25,741. ஸோ அந்த நெக்லைன் எல்லாம் ட்ரா பண்ணுறது எப்படிங்க? டபுள் பாட்டம், டபுள் ரெசிஸ்டன்ஸ், நம்ம 21 டைப் ஆஃப் வீடியோ 14 வீடியோஸ் இருக்கு. அதில் 21 டைப் ஆஃப் சார்ட் வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மேபி இதோட டார்கெட் வந்து 25,177 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா, கேரண்டி கிடையாது, வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் சைடு வந்து இருக்கிறப்ப நம்ம வந்து நாளைக்கு ஒரு நாள் ஹாலிடே. ஸோ நாளைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூவேஷன் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டியில் மேபி ஒரு சின்ன கேப் டவுன் விடுவதற்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கேப் டவுன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கேப் டவுன் சொல்றீங்க, இன்னும் கேப் டவுன் இல்லாமல் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் எல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஹிண்ட்டுக்காக சொல்றேன், அவ்வளோதான். அதாவது 9 to 9-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் செஷன் ஒன்று நடத்துவாங்க. ஸோ அதில் கிடைக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் ஸோ நமக்கு கேப் அப்பா கேப் டவுனாங்க ஃபிளாட் ஓப்பனாங்கிறத ஸோ நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மற்றபடி இப்போ இந்த மாதிரி நல்லா இறங்கிட்டு இருக்கிறப்ப ஓரளவு வந்து அனலைஸ் பண்ணலாம். ஒரு சின்ன கேப் டவுன் இல்லைன்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பன் நடந்தால் கூட க்ளோஸுக்கு கீழே எல்லாம் கிராஸ் பண்ணுறப்ப கண்டினியூஸாக கீழே இறங்கும் அப்படிங்கிறத ஸோ நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி ஓப்பன் ஆனால் எப்படி வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும்? ஸோ கேப் டவுன் ஓப்பன் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ டார்கெட் 25,490 தான். ஸோ இந்த இடத்த சப்போர்ட்டா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது நல்லா கீழே வந்து இறங்கிட்டு இருக்கு. எப்பவுமே மார்க்கெட்டை கீழே இறங்கும்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போர்ட்டை வந்து மறந்துடணும். ஓகேங்களா, அதே மாதிரி மேலே ஏறும்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை வந்து மறந்துடணும். இந்த ரெண்டையும் நம்ம மறந்தால் மட்டும்தான் மார்க்கெட் போகிற டைரக்ஷனில் நம்மளால வந்து ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போர்ட் வந்து வேணாம், இப்போதைக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. சப்போஸ் நமக்கு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் கூட
நமக்கு லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் பாசிபிள். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 25,490, செகண்ட் டார்கெட்டுங்கிறது 25,180. மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கிஃப்டி நிஃப்டி எல்லாம் இன்னும் கொஞ்சம் இறங்கி நாஸ்டாக் இன்னும் கொஞ்சம் விழுந்தா கண்டிப்பாக வந்து என்ன சொல்றதுன்னா இந்த ரெண்டு டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபின் நிஃப்டியில் நமக்கு வந்து செல்லிங் தான். ஃபின் நிஃப்டியில் ஓகே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இந்த டபிள்யூ பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு இதையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அன்பிரிடிக்டபுளாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சென்செக்ஸோட நெக்ஸ்ட் டார்கெட் எப்படி எது அப்படின்னா 83,122. சப்போர்ட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 83,122ங்கிறது டார்கெட் ஜோன். ஸோ சப்போர்ட் எதுலையுமே நான் வந்து ட்ராப் பண்ணலை, ஏன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறனால. ஸோ ஏதாவது கொஞ்சம் பை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ எது வந்து பேலன்ஸில் இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணாமல் ஹோல்டில் இங்கே வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் விழுந்தா நமக்கு வந்து இந்த 57,489 பிரேக் அவுட் பண்ணா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 56,726 ஒரு 1,200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. மற்றபடி இந்த பிரேக் அவுட் நடக்கணும். 57,481.75 பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிலிட்டிஸ். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படியே சுற்றிட்டு இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பையர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், காலையில் ஃபர்ஸ்ட் கேண்டல் மட்டும்தான் இறங்கினதே தவிர ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் பையர்ஸ் தான் உள்ளார வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பையர்ஸ் உள்ளார வந்தாலே கொஞ்சம் வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ எல்லாமே கொஞ்சம் சாதகமாக செல் சைடில் வந்து இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது. ஸோ நாளைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா இந்த செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஓகே, க்ரூட் ஆயில் வந்து பையிங் தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,400 இந்த இடத்துல இருந்து ஒரு 5,329 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா 5,314 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 2 5 or 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ இதோட டார்கெட் வந்து ஒரு 5,386 வரைக்கும் வரதுக்கான சார்ஜஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுமே இந்த இடம் இருக்கறனால ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த இடம் மட்டும் ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணலாம். 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் 5,386 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். அதாவது நேச்சுரல் கேஸ்ல பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ நேச்சுரல் கேஸோட பிரேக் அவுட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 376.9. ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டும் கூட. ஸோ இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து 383 இல்லைன்னா 388 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் எம்சிஎக்ஸ் வந்து நாளைக்கு ஈவினிங் இருக்கு. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மார்க்கெட் தான் மார்னிங் வந்து ஹாலிடே. எம்சிஎக்ஸ் மார்னிங் ஹாலிடே, ஈவினிங் வந்து இருக்கு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியும். டைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எதனால் வந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை ஏறத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை பார்த்து கூட ஒரு சில பேருக்கு வந்து நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் டார்கெட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் இல்லை எதனால் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.